அருமையான புட்டு, சீனி புட்டு அல்லது வெல்லம் புட்டு. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்குது. நான் காஸ்டர் ஜெயக்குமார். அருமையான புட்டு, சீனி புட்டு அல்லது வெல்லம் புட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அருமையான புட்டை வந்து பொதுவாக நம்ம நவராத்திரிகளுக்கு எல்லாருக்கும் ஒரு வெள்ளிக்கிழமையில் செய்யும் பொழுது உபயோகப்படுத்துவோம். அல்லது இதை நம்மளுடைய சிற்றுண்டியாகவும் நம்ம வாழைப்பழம் போட்டுலாம் புட்டு சாப்பிட்ற மாதிரியே இந்த புட்டை வெல்லம் போட்டு சாப்பிடுவோம். இது சீனி புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க மிருதுவாக நல்லா எப்படி இந்த புட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல இந்த அரிசி மாவை வறுத்துக்கலாம். இந்த அரிசி மாவை வறுத்து எடுப்பதன் மூலம் என்ன ஆகும்னா நம்மளுக்கு புட்டினுடைய மிருது தன்மை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் லேசாக ஒரு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ லேசாக வறுப்பட்டுடுச்சு. அடுத்தது நம்ம இதை கலந்து வைக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வறுப்பட்ட இந்த மாவு கூட சிறிதளவு உப்பு சேர்த்து தண்ணீர் தெளித்து நாம் இதை தயார் பண்ண போகிறோம். நிறைய உப்பு சேர்க்கக்கூடாது, ஆனால் கொஞ்சம் சேர்க்கணும். உப்பு கலந்துக்கலாம். இப்போ புட்டு மாவு தயாராகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். இதில் ஒரு சின்ன நுணுக்கத்தை நம்ம கவனிக்க போகிறோம். அதாவது என்னென்னா, இந்த புட்டு இப்படி உதிரியாக தயார் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து இப்படி சேர்த்திங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி இப்படி நல்லா கட்டியாக நிற்கணும். பாருங்கள், கட்டியாக நிற்கிது. ஆனால் அதை அப்படியே உதுத்து விட்டிங்கன்னா ஒட்டாமல் உடஞ்சிடணும். இந்த பக்குவத்தில் நீங்கள் செய்தீங்கன்னா என்ன ஆகும், புட்டு நல்லா உதிரியாக அதே நேரத்தில் மிருதுவாக வெந்தும் காணப்படும். இல்லைன்னா ரொம்ப உலர்ந்து அங்கங்கே மாவின் தன்மை நம்மளுடைய நாக்கில் தட்டுப்படும். அதுதான் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன நுணுக்கம். இந்த நுணுக்கத்தை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நிச்சயமாக அவங்களோட புட்டு ரொம்ப அருமையாக வரும். இப்போ நம்மளோட புட்டு மாவு தயாராகிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா 10 நிமிஷத்துக்கு இட்லி தட்டு அல்லது ஒரு பாத்திரம், இட்லி வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து இதை என்ன பண்ணணுன்னா ஆவியில் வேக வைக்க போகிறோம். இது ஆவியில் மட்டும்தான் வேக வைக்க போகிறோம். அதனால் 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போது நம்ம 10 நிமிஷம் ஆவியில் வச்சு இப்போ நம்ம இந்த முந்திரி திராட்சையை சிறிது நெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இந்த வெள்ளை கரைசலை என்ன பண்ணலான்னா லேசாக ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்மக்கிட்ட நல்ல ஆவியில் வெந்த புட்டு எடுத்து இதில் போட்டு உதிர்த்து விட்டுக்கலாம். மிருதுவாக இருக்குது புட்டு, அதே நேரத்தில் உதிரியாகவும் இருக்குது. இதுதான் சரியான பக்குவம். இப்போ நம்ம தேங்காய் பூவை, ஏலக்காய், இப்போ நம்மக்கிட்ட கொதி வந்த இந்த வெல்லத்தை இதில் ஊற்ற போகிறோம். இந்த வெல்லத்தின் அளவு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கணும். அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட இனிப்பு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உதிரியாக இருக்கிற வெல்லம் போட்டுக்கலாம், அல்லது சர்க்கரை வேணாலும் இதுக்கு வேண்டிய அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 தேக்கரண்டி அளவுக்கான நெய்யை நம்ம சேர்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த புட்டு நல்லா உதிரியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப மிருதுவாகவும் இருக்குது. பெரிய உருண்டைகள் வந்து இதில் உருவாகலை. இந்த சின்ன விஷயங்களை நம்ம பின்பற்றும் பொழுது என்ன ஆகும்னா புட்டு இதே மாதிரி சரியான பக்குவத்துக்கு நிச்சயமாக வரும். நீங்கள் இதெல்லாம் மறக்காமல் ஒன்றையும் பின்பற்றுங்க. அருமையான புட்டு தயார் பண்ணி பரிமாறலாம். என்ன நண்பர்களே, இந்த அருமையான சுவையான புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா. இது ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். ஆனாலும் இதில் மிருது தன்மை அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்திருக்கும்.
அதற்கான விட இன்றைக்கி கிடச்சிருக்கோம். நிச்சயமாக இதே மாதிரி நீங்களும் புட்டு தயார் பண்ணி உங்களுடைய குடும்பத்தை அசத்துங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosatopizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.